காலையில் பார்த்திங்கன்னா பிஸி டே தான் போயிடுச்சு. ஹெல்த் மிக்ஸ் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மில்லட்லாம் எடுத்து எல்லாம் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் மில்லட் எப்போவுமே எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு தாங்க ரெடி பண்ணுவேன். ஏன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தனோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது லாஸ்ட் 1 இயராக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எல்லா பேபிஸ் எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வீட்டு குழந்தைங்க எப்படியோ அதே மாதிரி தான் எல்லோரும். அதனால எல்லாமே நான் வாஷ் பண்ணிடுவேன். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா திணை, குதிரைவாளி, சாமை, கம்பு, ராகில எல்லாம் பயங்கர அழுக்கு வருங்க. அது எல்லாமே க்ளீன் பண்ணி அதை எடுக்கிற ப்ராசஸ்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் அதை அப்படியே போடவும் முடியாது. ஏன்னா அதில் எவ்வளோ அழுக்கெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம நார்மலாக வீட்டில் ஒரு தோசைக்கு மாவு அரைக்கணும்னாலும் அது எவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி ஹெல்த் மிக்ஸ் அப்படிங்கிறது 8 மந்த் பேபிலேருந்து எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்மளோட ப்ராடக்ட் க்ளீனாகவும் இருக்கணும், க்ளீனாக நீட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய தாட்டு. ஸோ அதனால் எப்போவுமே எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சுருவாங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சோன்னா அதோடய ஃப்ளேவர்ஸும் ஒரு நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கும் கெட்டும் போகாது. எதுவுமே இதாகாதுங்க, அஃபெக்ட் ஆகாது. ஸோ நல்லா எல்லாமே காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக ஒன்றையும் எடுத்துகிட்டு போய் நல்லா வறுத்துருவாங்க. நல்லா ஃப்ளேவர்ஸ் அதோட ஸ்மெல் வர வரைக்கும் அதை வறுத்து எடுத்துடணும். நல்லா வறுத்து அதை நல்லா ஆற வச்சிடணும். இது ஒன்றையும் தனித்தனியாக நல்லா வறுத்து நல்லா ஆற வச்சு அப்புறம் தாங்க இதை அரைச்சி எடுத்துக்குவோம். அதனால் இது பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ க்ளீன் அண்ட் நீட்டாக அது மாதிரி தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் ரேஷியோஸ் எல்லாமே டிஃபர் ஆகுங்க. ஈவன் ரேஷியோ கிடையாது. ஏன்னா 8 மந்த் பேபிஸ் எல்லாம் எடுத்துக்கிறனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு டைஜஷன் ஆகணுமோ அதை ரேஷியோ அளவு தான் நான் போட்டுட்ருக்கேன். இதுதான் என் குழந்தைக்கும் நான் 8 மந்த்லேருந்து கொடுத்துட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் ஆல்சோ நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறோம். இது எதுக்காகன்னு உங்களுக்கே தெரியும். டைஜஷனுக்கு நல்ல ஸ்லீப்பிங் டோஸும் இது தான். நல்லா தூக்கம் வரும். இதெல்லாம் நம்ம உரப்பானா குழந்தைங்களுக்கு கொடுப்போம் இதெல்லாம் ஆட் பண்ணி. ஸோ நான் ஹெல்த் மிக்ஸில் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள்.